அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சனி. நல்ல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நிலையில கிரகங்கள் இல்லைன்னு கவலை இருக்கும். அஷ்டம குருன்னு சொல்றாங்க அப்படின்னு. 2 குடையவன் 11 குடையவன் அஷ்டமத்துல மறைகிறான் ஆதிபத்திய ரீதியா. 2ன்னா பணம், 11ன்னா லாபம். லாபத்தினால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள்ல குறைவு இருக்கு. போன வருஷம் நிறைய சம்பாதிச்சுங்க, இந்த வருஷம் அது கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். ஆனா தினப்பலன்ல இந்த நிலையில சந்திரன் அஷ்டமத்துக்கு போகும்போது மட்டும் கூடுதல் கவனம் இருக்கணும். அவங்க இன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நற்பலனை கொடுப்பார். 6ஆம் இடத்துக்கு வரும்போது 6 குடையவன் 6லயே பலம் பெறார். சத்ருஸ்தானாதிபதி சத்ருஸ்தானத்துல நாளை மறுநாளும் கொஞ்சம் அதிக கவனமா செயல்படணும். புதன் வியாழன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது சத்ருஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் சில இடைஞ்சல்களை இணையால கொடுப்பான். இணையோட சத்ரு தன்மை உண்டாகும். அவங்க ஊருக்கு போலாம் போங்க, நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. அவங்க எல்லாம் அப்படி பண்ணவங்க தான் நான் அங்கேயே போகணும். அவங்க என்னம்பாங்க, குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை, போயிட்டு வரலாங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் கேட்டுக்குங்க, இது சரிதான். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு திங்கள் செவ்வாய், இன்னைக்கு பரவாயில்ல, திங்கள் செவ்வாய் கவனம், புதன் வியாழன் இணையோட பேச்சுல கவனம், வெள்ளி சனி பொதுவா எல்லாத்தோடையுமே பேச்சு கவனமா இருக்கணும். வாரத்தினுடைய இறுதி நாட்கள் கும்பராசிக்காரங்களுக்கு குரு அஷ்டமத்துல, சுக்கிரன் அஷ்டமத்துல, புதன் அஷ்டமத்துல, சந்திரனும் அஷ்டமத்துக்கு வரும். இத்தனை கிரகங்கள் அஷ்டமத்துக்கு வரும்போது கொஞ்சம் அதிக கவனமா இருக்கணுங்கிறது நான் சொல்லித்தாரணும். எல்லா நாளும் நல்ல நாளே அப்படின்னு சொல்றது ஒரு வகை. அது நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன், கடவுள் உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணட்டும். ஆனா கிரகங்களுடைய போக்கை பத்தி சொல்லணும். இருட்டாகவே ஆகாது அப்படின்னு சொன்னது போய், இருட்டும் ஆகும், லைட் போட்டுக்குங்கன்னு சொல்ற மாதிரி இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் கும்பராசிக்காரங்க அதிக கவனமா இருக்கணும். முக்கியமா அவிட்ட நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். ஒரு விஷயத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி இன்னொருத்தருக்கு கிடைச்சிட்டா மேலிடத்துக்கு நீங்க புகார் அனுப்பக்கூடாது. அது உங்களை பின்னுக்கு கொண்டு போயிடும். கம்முன்னு இருந்தீங்கன்னா திரும்ப 6 மாசத்துல அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நான் சொல்றது நடக்கும். 6 மாசத்துக்கு பொறுமையா இருக்கும். அம்மனை கும்பிடுங்க இந்த வாரம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு வழிபட சிரமங்கள் அகன்று, பலவீனங்கள் அகன்று முன்னேற்றம் கூடும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு நீங்க முல்லைப்பூ கொடுத்து, மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வழிபட நன்மை உண்டாகும்.